Good morning to all. The course which is you are going to learn in this term, that is fifth term, is product and mold design. In this course we have 5 units. In unit number 1, mold design fundamental is there. In unit number 2 there is ejection system and feed system. In unit number 3 there is parting surface and cooling system. In unit number 4 there is mold types. In unit number 5 there is product design. So we will see one by one. In unit number 1 there is mold design fundamentals. Look at the picture. This is the general mold construction. First we should learn what are the basic terminologies are used in mold construction. That is, what are the basic terms used in mold constructions. So look at the picture again. This is the general as well as basic mold consisting of cavity and core plates. இந்த பிளேட்டுக்கு பேர் cavity plates, இந்த பிளேட்டுக்கு பேர் core plate. ரைட்டா? இந்த ரெண்டு பிளேட்டும் சேர்ந்து தான் மோல்டிங்னு ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. முதல்ல ஒன் பை ஒன் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை லேர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் வில் கெட் த ஃபைனல் ஐடியா. ரைட்? த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் மோஸ்ட் காமன் டேர்ம் ஜென்ரலி யூஸ்ட் இன் மோல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mold is nothing but a device which is used to provide the final shape and dimensional details of a product is called mold. moldனா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் அல்லது மோல்டிங்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபைனல் ஷேப்பையும் சைஸையும் எது கொடுக்குதோ அந்த டிவைஸ் அல்லது அந்த டூலை தான் மோல்டுன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக மோல்டு 2 ஆஃபாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. த மெஜாரிட்டி ஆஃப் மோல்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 2 halves விச் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அதாவது மோல்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கணுன்றதுக்காக மோல்டு என்ன பண்ணுறாங்க, 2 ஆஃபாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரைட்? இப்போ மோல்டுனா என்னன்னு தெரியும். ரைட்டா? அப்போ இன்ஜெக்ஷன் மோல்டுனா என்னப்பா? இன்ஜெக்ஷன் மோல்டுனா வேறு ஒன்றும் கிடையாது. த இன்ஜெக்ஷன் மோல்டு இஸ் அன் அசம்பிளி ஆஃப் பார்ட்ஸ் கண்டெய்னிங் within an impression into which the plastic material is injected and cooled. ரொம்ப சிம்பிள், அப்படி புரிஞ்சிங்க. ரைட்டா? ஒரு மோல்டுக்குள்ளே, ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டுக்குள்ளே there are so many parts are available. that is screw bush, guide pillar, guide bush, registering, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸை ஒன்றோட ஒன்று அசம்பிள் பண்ணி we are getting the new tool or new device. the device is called injection moldனு சொல்கிறோம். அந்த டிவைஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா there is an impression. இதெல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம், எல்லா பார்ட்டும் சேர்ந்து அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன ஃபார்ம் பண்ணுது, எந்த உருவாக்குதுன்னா ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்குது. அந்த இம்ப்ரெஷன் எதுக்காக? அந்த இம்ப்ரெஷனுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியலை, உருகிய நிலையில் உள்ள பிளாஸ்டிக் மெட்டீரியலை, தட் இஸ் மெல்டட் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணி அந்த இம்ப்ரெஷனுக்குள்ளேயே வச்சு கூல் பண்ணி ப்ராடக்டாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபைனல் ஷேப்பையும் சைஸையும் கொடுக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷனை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டூல், அந்த மோல்டு தான் நான் என்னென்னு சொல்கிறேன், இன்ஜெக்ஷன் மோல்டுன்னு சொல்கிறோம். ஒய் ஹியர் தே ஆர் ஸ்பெசிஃபிக்கலி என்னது இன்ஜெக்ஷன்னு சொல்கிறோம். இன்ஜெக்ஷன் மோல்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஹியர் அந்த இம்ப்ரெஷனை ஃபில் பண்ணுறதுக்காக நான் மெட்டீரியல் என்ன பண்ணுறேன், இன்ஜெக்ட் பண்ணுறேன். சரியா? we are forcing the plastic material into the impressionக்கு with the help of என்னது, இன்ஜெக்ஷன் ப்ரெஷர் மூலமா அந்த மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இந்த மோல்டு என்ன மோல்டுன்னு சொல்கிறோம், இன்ஜெக்ஷன் மோல்டுன்னு சொல்கிறோம். இந்த இன்ஜெக்ஷன் மோல்டுக்கான டெஃபினேஷன் படிக்கும்போது ஒரு டேர்ம் நம்ம திரும்ப நம்ம காதில் விழுந்தது. என்ன பாருங்கள், இம்ப்ரெஷன் வந்து ரைட்டா? அப்போ இம்ப்ரெஷனா என்னப்பா? த இம்ப்ரெஷன் மே பி டிஃபைன்ட் as that part of the mold. இம்ப்ரெஷன்றது மோல்டில் அது ஒரு பார்ட்டு which imparts shape to the molding. நம்ம அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், மோல்டுனா ஒரு ஷேப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் மோல்டு ஒரு ஷேப்பு கொடுக்கல ப்ராடக்ட்டுக்கு. மோல்டுக்குள்ளே இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஷேப்பை கொடுக்குது, சைஸை கொடுக்குது. ரைட்டா? அப்போ இந்த இம்ப்ரெஷன் இஸ் ஃபார்ம்டு பை 2 members. ஒன்று கேவிட்டி, another one is கோல்ட். இந்த இம்ப்ரெஷனை எது ஃபார்ம் பண்ணுது, மோல்டுக்குள்ளே இருக்கிற எந்த பார்ட்லாம் சேர்ந்து இம்ப்ரெஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் கால் கேவிட்டி, another one is கால் கோர். இப்போ கேவிட்டினா என்ன, கோர்னா என்ன நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஃபார்ம் பண்ணுது, அப்போ அந்த இம்ப்ரெஷன் எப்படி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதுன்றதுக்கான ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட்? இப்போ பாருங்கள், கேவிட்டி பாருங்கள், லுக் அட் த பிக்சர். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இந்த பார்ட்டை தான் நான் என்னென்னு சொல்கிறோம், கேவிட்டின்னு சொல்கிறேன். இந்த பார்ட்டை தான் கோர்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா?
இப்போ கேவிட்டினா என்ன பாருங்க, which is the female portion of the mold which gives molding its external form. இதுதான் மோல்டிங். மோல்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது, ப்ராடக்ட். சில பேர் சில இடங்களில் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், சில இடங்களில் மோல்டிங்னு சொல்கிறோம், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இந்த மோல்டிங்க்கு எக்ஸ்டர்னல் ஷேப், தட் இஸ் வெளிப்புற தோற்றத்தை எது கொடுக்குதோ, மோல்டோட எந்த பார்ட்டு கொடுக்குதோ, தட் பார்ட் இஸ் கால்டு கேவிட்டி. அப்போ மோல்டோட இந்த பார்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்டர்னல் தோற்றத்தை கொடுக்குது. அப்போ திஸ் இஸ் கால்டு கேவிட்டி, ரைட்டா? இப்போ கேவிட்டி இஸ் நத்திங் பட் இட் ஃபார்ம்ஸ் த எக்ஸ்டர்னல் ஷேப் ஆஃப் த மோல்டிங், ரைட்? அப்போ அதே மாதிரி கோருக்கு வாங்க. கோர் பாருங்கள் எதை ஃபார்ம் பண்ணுது, இன்டர்னல் ஷேப், ப்ராடக்டோடைய இன்டர்னல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது. அப்போ கோர்னா என்ன, விச் ஃபார்ம்ஸ் த இன்டர்னல் ஷேப் ஆஃப் த மோல்டிங் இஸ் கால்ட் கோர். சொல்லலாமா? ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணக்கூடிய மோல்டோட பார்ட்டு, மோல்டோடைய ஒரு பார்ட்டுக்கு பேர் கேவிட்டி. ப்ராடக்ட்டுக்கு இன்டர்னல் ஷேப்பு ஃபார்ம் பண்ணக்கூடிய மோல்டோடைய ஒரு பார்ட்டுக்கு பேர் கோர். அப்போ கோர்னா என்ன, கேவிட்டின்னா என்னன்னு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ வாங்க, இப்போ கேவிட்டி பிளேட்னா என்னப்பா? இப்போ பாருங்கள், இதுதான் கேவிட்டின்னு படித்தோம். பாருங்கள், எ பிளேட் விச் கண்டெய்ன்ஸ் கேவிட்டி, ரைட்டா? ஒரு பிளேட்டில், எந்த பிளேட்டில் நான் கேவிட்டியை மெஷினிங் பண்ணணும் அந்த பிளேட்டுக்கு பேர் கேவிட்டி பிளேட். எ பிளேட் விச் கண்டெய்ன்ஸ் கேவிட்டி இஸ் கால்டு கேவிட்டி பிளேட். ஒரு பிளேட்டில் கேவிட்டி இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேவிட்டி பிளேட்னு சொல்கிறோம். அதே தான் கோருக்கும். ஒரு பிளேட்டில் கோர், இந்த ப்ரொஜெக்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கோர்னு சொல்கிறோம். இந்த ப்ரொஜெக்டட் சர்ஃபேஸை உள்ளடக்கி இந்த மோல்டு பிளேட்டு தான் கோர் பிளேட்னு சொல்கிறோம். இந்த பிளேட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோர் பிளேட்னு சொல்கிறோம். இப்போ கேவிட்டி பிளேட்னா இட் கண்டெய்ன்ஸ் கேவிட்டி, கோர்னா என்ன, இட் கண்டெய்ன்ஸ் கோர், ரைட்டா? கோர் பிளேட்னா இட் கண்டெய்ன்ஸ் கோர், ரைட்டா? கிளியரா? இப்போ வாங்க, இப்போ இம்ப்ரெஷனுக்கான டெஃபினேஷனுக்கு போங்க, கிளியராக புரிஞ்சிடும், ரைட்? when the mold is closed, இது மோல்டோட இது ஒரு ஆஃபு, இது ஒரு ஆஃபு, இது ரெண்டுத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், closed, the two plates come together forming a space between the cavity and the core which is the impression. இந்த கேவிட்டி பிளேட்டையும் இந்த கோர் பிளேட்டையும் நான் க்ளோஸ் பண்ணேன்னா இந்த கேவிட்டிக்கும் இந்த கோர்க்கும் இடையில் there will be a space, ஒரு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பேஸு தான் இம்ப்ரெஷன்னு சொல்கிறோம். அந்த ஸ்பேஸில் தான் நான் பிளாஸ்டிக் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ணி கூல் பண்ணி ப்ராடக்டாக எடுக்கிறேன். அங்கே ஸ்பேஸே இல்லைன்னா நான் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ப்ராடக்ட் என்ன ஷேப்பில் இருக்கணுமோ, என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கும், ரைட்டா? அப்போ ஒரு ப்ராடக்டுடைய மறு உருவம் தான் நமக்கு என்னது, இம்ப்ரெஷன், ரைட்டா? தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல் டேர்ம்ஸ். இப்போ நம்ம சோஃபார் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். மோல்டுனா என்ன, இன்ஜெக்ஷன் மோல்டுனா என்ன, கேவிட்டினா என்ன, கோர்னா என்ன, கேவிட்டி பிளேட், கோர் பிளேட் பார்த்துருக்கோம். இது இன் அடிஷன் டு தட் இம்ப்ரெஷன், ரைட்? இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் சிஸ்டம். சரி, ஃபீட் சிஸ்டம்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுங்க. திஸ் இஸ் த ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் ஒரு 2 பிளேட் இன்ஜெக்ஷன் மோல்ட், ரைட்டா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷினுடைய நாசில் இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸிங் படிச்சிருப்பீங்க, இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் எப்படி இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஒரு ஹாப்பர் இருக்கும், அந்த ஹாப்பரில் பெல்லட் ஃபார்ம், தட் இஸ் ஜவ்வரிசி மாதிரி இருக்கிற அந்த மெட்டீரியலை லோட் பண்ணுவோம். அந்த லோட் பண்ண மெட்டீரியலை ஸ்க்ரூ வழியாக என்ன பண்ணுறோம், மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஹாப்பர்லேருந்து ஸ்க்ரூவோடைய டிப்புக்கு, தட் இஸ் நாசில் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் கன்வே ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஹீட்டும் ஆகி மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆன மெட்டீரியல் நாசிலோடைய டிப்புக்கு வந்து ரெடியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ரெடியாக இருக்கும். இங்கே தான் நாசில் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆன அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த பேசேஜ் நல்லா கவனிங்க, இந்த பேசேஜ் வழியாக போய் இம்ப்ரெஷனுக்கு போய் ரீச் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிஞ்சு இங்கே. அப்போ இதுவும் இம்ப்ரெஷன். இந்த இம்ப்ரெஷனை ஃபில் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், நாசில் இருந்து இந்த ஸ்மால் பேசேஜ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே போய் இம்ப்ரெஷன் போய் ரீச் ஆகுது, ரைட்டுங்களா? இந்த பேசேஜ் தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபீட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த பேசேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீட் சிஸ்டம்னு சொல்கிறோம், ரைட்டா? அப்போ ஃபீட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீட் சிஸ்டத்துக்குள்ளே இட் கண்டெய்ன்ஸ் 3 காம்போனன்ட்ஸ். ஒன் இஸ் ஸ்ப்ரூ, another one is runner, another one is gate, right?
அப்போ ஸ்ப்ரூனா என்ன, ரன்னர்னா என்ன, கேட்னா என்னன்றதை we will discuss in the next class. எனிவே so far நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஒரு மோல்டுனா என்ன, what are the basic mold terminologies used in mold construction, that is what are the basic terms used in mold construction. அப்போ mold, injection mold, cavity plate, core, cavity, and then impression, and then feed system. These are all the terms so far we discussed. From next class onwards, we'll discuss more about what are the feed system components available, right?